கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கடவுள் பேசுறது நான் திரும்ப திரும்ப சொன்னுக்கிறேன். கடவுள் பேசாது. ஏன் கடவுளுக்கு வாய் இல்லை, பேசாது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா கடவுள்னா இப்போ குரங்குகள்லாம் சாமி கும்பிட்டா யாரை கும்பிட்டோம்? குரங்கை கும்பிட்டோம். நாய்க்கு ஹீரோ எப்படி இருப்பார்? நாயாக தான் இருப்பார். என்னன்னா கொஞ்சம் நாயிலே கொஞ்சம் வாட்டச்சாட்டமாக பெருசாக பல்லுகள்லாம் பெருசாக வச்சிக்கணும் அப்படி இருந்தால் அது அவரே அப்படி தானே. இந்த மனுஷன் வாய் கண்ணு மூக்கொடுக்குறானா, அதனால் கடவுளுக்கும் இதெல்லாம் இருக்கும் போல் அப்படின்ட்டு. கடவுள் பேசுகிறாருன்னு சொல்கிறானே, கடவுள் பார்க்குறாருன்னு சொன்னால் சொல்ல, கடவுள் உன் பேச்சு கேட்குறாருன்னு சொன்னால் சொல்ல, கடவுள் உன்னை கண்காணிக்கிறாருன்னு சொன்னால் சொல்ல. கடவுள் கண்காணிக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிடுறேன், கண்காணி இல்லைன்னு நினச்சின்னு எதையும் செய்யாத, உன்னுடைய அத்தனையும் அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்க நறுவான், அதுதான் வைகுந்தமே. நீ இருக்கிற இடமே அவனுக்குள்ளே தான். அதனால் என்ன பண்ண முடியாது, நீ ஒன்றும் குசு விட்டா கூட அவனுக்கு தான். நீ தூப தீப ஆராதனை கட்டினா அவனுட்டு போகுதுன்னு நினச்சிக்காத, தூக்கிட்டு மெதுவாக விட்ட இல்லை, அதுவும் எங்கே தான் போகுதே, கடவுளுக்கு தான். நீ நினச்சிக்காத, உன்னுடைய அத்தனை யார் தான், உன் மலம்லாம் யாரு தான், அதுதான். மூக்கிலேருந்து எடுத்த அழுக்கு இல்லை கண்ணிலேருந்து எடுக்கிற பீலை எல்லாமே என்ன தான், கடவுள் தான். கடவுளால் தான் எல்லாமே அதனால தான் இருக்குது, கடவுளால் தான் இருக்குது. இப்போ கேள்வி என்னடான்னா, கடவுள் அசரீரியாக பேசுவாரா? பேசவே மாட்டாருன்னா அசரீரின்னா என்னன்னா புக்கிலெல்லாம் சொல்லிடுறாங்க. ராஜா தூங்கி நின்றார், அசரீரி கேட்டுச்சு, எனக்கு ஒரு கோயில் கட்டுனார். கரெக்ட் தானே? இது குதிரைக்காரனை கேட்டிருந்தா கோயில் கட்டியிருப்பான். இந்த அசரீரி ஏன் குதிரைக்காரங்கிட்ட போய் சொல்ல? குதிரைக்காரங்கிட்ட போய் இன்னும் ஒரு கோயில் கட்டு ஏன் சொல்ல? ராஜாவிட்ட சொன்ன அசரீரி குதிரை லாயத்தில் இருந்து குதிரைக்காரங்கிட்ட ஏன் பேசலை? அப்போ கடவுளுக்கு தெரியுது, ராஜா கோயில் கட்டுவார், குதிரைக்காரன் கோயில் கட்ட மாட்டான். அவர் கடவுளாக இருப்பார். குதிரைக்காரனை ராஜா வாய்க்கு என்ன பண்ணிருந்தா, கட்ட சொல்ல வேண்டியது தானே. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. இந்த வாரம் இங்கே ஒருத்தர் பார்த்தோம், போன வாரத்தில் பார்த்தோம். நம்ம ஒரு கேள்வி கேட்டார், அம்மன் வந்து என்ன சொல்லுது, கோயில் வேலையெல்லாம். நான் என்ன கேட்டேன், அப்போனா எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் எப்போ வரும் கேட்டனா இல்லையா? கேட்டால் கொடுப்பாங்கன்னா என்ன பண்ணா? அப்போ அசரீரின்னா கடவுள் வார்த்தைலாம் கிடையாது. அவன் அசந்து தூங்கும்போது கேட்ட ரீதி அது, அது அசரீரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மன்னனுங்களுக்கு அசரீரி கேட்சி, மந்திரிக்கு கேட்டான்னா அவன் நிலமை. நம்ம தென்னாலிராம கதையே இதுக்கு தான். எதுக்கு அப்படின்னா, என்ன பண்ணிடுறானுங்க, குளத்துக்கு போயிடறானுங்க. கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சில்லுன்னு இருந்துக்குது அந்த ஆளுக்கு, ராஜாவுக்கு. இங்கே யாரும் இருக்க முடியாது இந்த சில்லு குளத்தில். அப்படிலாம் இல்லை ராஜாவே, இந்த குளத்தில் இருந்தால் காசு கொடுப்பீங்கன்னா அதுக்கும் ஆள் இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, இருக்க முடியாது. ஒரு நைட்லாம் இருந்தால் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, அதுக்கு ஆளுக்குறாங்க. நிற்க வச்சுருக்குன்னா நைட்டு நிற்க வச்சான். மறுநாள் வந்து பார்த்தா நல்லா தாங்கிறான். எழுந்துக்குன்னா காசை கொடுக்கறதுக்கு ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. எப்பட்றா நீ நைட்லாம் இங்கே இருந்தேன்னு கேட்டான். அவன் பாவம் குடியானவன், அவனுக்கு தெரியாது. அதுதான் மகப்பார்வை இல்லாதவனாச்சே, நெம்புகோல் வச்சு நிமித்தின்னு வருவேன். லைட் எஞ்சிருந்ததில்ல, அதனால் நான் இருந்தேன்னா. நைட்டில் பூச்சி போட்டு வராமல் இது மூச்சு நின்றுன்றதுக்கு சொல்லிடலாம் அந்த குழந்தை, யாருக்கு தெரியாது. வச்சா அதோட வெப்பத்தில் தான் என்ன பண்ணிக்கிறான் இவன் இருந்துக்கிறான். அதனால் என்ன பண்ண முடியாது, நான் பணம் கொடுக்க முடியாதுன்ட்டான். இவன் மேலே சட்டியை கட்டு கீழே நெருப்பி வச்சு அடுப்பு ஏற்றினான். மறுநாள் வந்து ராஜாங்கத்துக்கு வரவே இல்லை. எங்கடா தெனாலிராமன் வரலையே? இல்லை கீழே சோறு ஆக்கினுக்கிறேன், சாப்பிட்டு வரேன். ராஜா வந்து கேட்குறாரு, ஏன்னா அறிவு தடா அவருக்கு. யார்? ராஜா. யாருக்கு? தெனாலிராமனுக்கு. கீழே நெருப்பு வச்சுட்டு சட்டியை மேலே கட்டினேன், எப்பட்றா வேவுன்னா? உனக்கு அறிவு இருக்குதா? லைட்டு மேலே இருந்துது, அவன் குளிரில் இருந்தாக்கா இருந்தான் நீ. அப்போ உனக்கு இருந்த அறிவு ராஜாவுக்கு எப்படி இருந்தால் எனக்கு எப்படி இருக்கான்? எழுந்துருண்டா, இரு சாப்பிட்டு வரேன் நீ. அசரீரி யாரு கேட்குது?
இப்போ நான் வந்து சொல்லணும் உங்களுக்கு, எனக்கு அசரீரி கேட்சி யோகக்குடியில் வந்து திருத்தணியில் ஒரு இடம் வாங்கி வச்சுக்கிறேன், அதில் வந்து சீக்கிரமாக ஸ்கூல் கட்டிடுன்னு சொல்லிச்சு நான் அசரீரி. அப்போது உலக செல்வந்தர்களே பார்த்துன்னு இருப்பீங்கள, மாதிரி அசரீரி சொல்லிச்சு நான்ட்டேன் யோகக்குடியில் இன்டர்நேஷ்னல் கட்டணும் அப்படின்ன உடனே லூஸு முல்லை மாதிரி முச்சை வைக்கலாம் இருப்பாங்கள்ல பைத்தியக்காரனுங்கெல்லாம், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேளுங்களேன், இந்த ஆள் வேணும்னு இப்படிலாம் பேசுவான், இடம் வாங்கி வச்சுக்கிறான், ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்பட்றான், இவனே ஆசைப்பட்றான், சரி என்னால் முடிஞ்சது இவ்வளோங்க கடைக்கண்ணு அனுப்பவும் செய்வாங்க. இப்போது அசரீரி சரியா தப்பா? அப்போது நேரடியாக நான் கேட்கக்கூடாது, நான் இதுமாரி ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்பட்றேன், நான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கட்டலான்னு பார்க்குறேன், எல்லாருக்கும் வாழ்க்கையை கொடுக்கணும், பள்ளிக்கூடமும் கட்டின மாதிரி ஆச்சு, 10 பேருக்கு உபதேசம் சொன்ன மாதிரியாகவும் ஆச்சு, குழந்தைங்கள என்ன பண்ணலாம், நல்வழி பத்தத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம், குழந்தைங்க வளரும்போது எப்படி இருக்கலாம், வசதியாகவும் செல்வாக்காகவும் வாடுறதுக்கு கற்றுக்கலாம், அந்த நோட்டு பேனெல்லாம் தூக்கி போட்டு டேப் கொடுக்கலாம், யூனிஃபார்ம்லாம் தூக்கி போட்டு எதனா ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரலான்னு சொல்லலாம். நேரடியாக 8வது 10வது 12வது என்ன அரசாங்கம் சொல்லுது, அந்த பரீட்சை போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கலாம். விளையாட்டாகவே என்ன பண்ணலாம், கற்றுக் கொடுக்கலாம். நல்ல பலசாலியான குழந்தைங்கள, மூளை பலம் உடல் பலம் உள்ள குழந்தைங்கள உருவாக்கலாம், பணம் அனுப்புங்க அப்படி கேட்கலாம். அதை தான் கேட்குறான்னு புரிஞ்சுப்பாங்க. கடவுள் விரும்புகிறாரு 4 குழந்தைங்களை வசதியாக்குன்னு சொல்லி எனக்கு கட்டளை இட்டுகிறாரு. என் கட்டளை யாரெல்லாம் நிறைவேற்ற போகிறீங்களோ என்ன பண்ணலாம், கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இப்போ கடவுள் அசரீரியாக வந்தாரா? அசல் ரீதியாக வந்தாரா அசரீரியாக வந்தாரா? அசல் என்ன, நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், கரெக்ட் தானே? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு முடியல, நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, கேட்ட தப்பா அப்படி கேட்டு நிறையவே செஞ்சுட்டு போ. உண்மையாக எந்த கேட்க போகிற, இல்லைன்னு என்ன பண்ண போகிறது இல்லை. வக்கத்து போய் சொன்னா கடவுள் மேலே போய் சொல்லிடுறானுங்க. கடவுள் வந்து உனக்கு வந்து பேசுவாரா? ஒருத்தன் காதில் மட்டும் வந்து பேசிட்டு போகிறா கடவுள். நீங்கள் சொல்லணும் உடனே, ஐயா உங்ககிட்ட சொன்ன கடவுளை கொஞ்சம் எங்கள் பக்கம் அனுப்புங்க, என்கிட்ட சொல்லணும் நீங்கள் ஸ்கூல் கட்டணுன்ட்டு. எவ்வளோ அனுப்பணுன்னு என்ன சொல்லிட்டேன், அவர்கிட்டயே சொல்லுங்க. அப்படி தானே சொல்லலாமா சொல்கிறதா? நான் தான் அப்படி தான் சொல்லுவேன். இல்லை நேராக சொன்னால் என்னால் முடியும் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ அசரி இருக்காது, என்ன கதை? அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்களாம் அப்படி தான் பண்ணியிருந்துக்கிறாங்க. அவன் நல்லவன் இல்லை, அவனை கட்டினா குடும்பம் விளங்காது, ஏன்னா தாலி கட்டு போட்டால்னாக்கா இவ வாழ்க்கை போச்சு. அது சாமி வந்து ஆடி என்ன பண்ணா, அந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு. அந்த படத்தில் அந்த காதல் படமாக அந்த கேள்வி உட்காந்துன்னு அவனுக்கு போய் பொண்ணு கொடுப்பேன் தாஜில் மட்டமானவனுக்கு. இந்த பெரியவங்களுக்குன்னா வேலை, வயசான காலத்தில் யார் கூடியனா கெடுத்துனே உட்காந்துக்கிறாளுங்க. சில பேர், சில நல்லவங்களாங்கிறாங்க, வயசாட்ட 4 பேர் உதவுறவங்களாங்கிறாங்க. சில பாட்டிங்களாம் இருக்கிறாங்க, லவ் பண்ணுறியே சும்மா பேச்சு, எனக்கு தான் அந்த காலத்தில் வாய்ப்பு இல்லைன்ற உலங்குறா. அதெல்லாம் தப்புமா, ஏன்னா அவன் வாழல, ஐயோ வந்தா உள்ளகிட்ட சொல்லுவாள், பொண்ணு போக்கு சரியில்லைடா, அவன் பொண்டாட்டி சரியாகவே கவனிக்கலை, நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, குஞ்ச தரை நிமிர மாட்டோம். என்னப்பா புள்ள 18 வயசு 17 வயசு ஆயிடுச்சு, மார்பகமும் சொல்கிற அளவுக்கு அறுது, சட்டை போட்டுன்னு போகிறால, 4 பேர் பார்க்க மாட்டாங்களா, சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா புள்ளகிட்ட? இதை உன் பொண்டாட்டி கேட்கவே மாட்டேன்றால, உனக்கும் புரியலையா, பொட்டை புள்ளை வச்சுங்கிறமே அது மாதிரி சட்டை போட்டுன்னு போகலாமா, சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? சரியா தப்பா இது? நான் தானே திரும்ப சொல்லுவேன். உடனே வீடியோ எடுத்து பார்த்து, என் பொண்ணு மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிறவங்களாம் அவுத்து போட்டு காட்டுறாளுங்க, அதெல்லாம் பார்க்காதவனா இதை பார்ப்பான்னு கேட்பேன். உன் காலத்தில் யாருக்கும் கட்டாமல் இருந்தால் அது யார் பிரச்சனை? பிரச்சனை. இப்போ முந்தானி எங்கே போடுறாங்க, அதுவும் பட்டையா, அது டாலர் மாதிரி ஒன்று வச்சு போட்டு பின்னாடி தொங்குதியா? அப்போ முந்தானி சூத்துக்கு, மார்பு கிடையாது. புரியுதா? சூத்து சாதை பெருசாக தெரியக்கூடாதுன்னு தொங்குது போல். நம்ம அதையும் தள்ளிட்டு பார்த்துருவோம், அது வேறு விஷயம். ஆசிரியர் ஏன் பேசிச்சே, அந்த ஆயா மேலே சாமியாக வந்ததே, ராஜாவை ஏன் ஆசிரியர் பேசிச்சே,
அசரீரி பேசுனதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி அசரீரி என்னென்ன பேசின்னு பாருங்களேன். எல்லாம் யார்கிட்ட பேசியிருக்கான்? அந்த அசரீரி யார்கிட்ட பேசியிருக்குண்ணா? இதில் வர கடவுள் குரலாம் வரும். என்ன குரல்? ஆம்பளையா பொம்பளையா? என்ன வாய்ஸ்? கடவுள் கூட பேசலான்னு ஒருத்தர் கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. என்ன குரலில் பேசுவார்? ஆம்பளையா பொம்பளையா? என்ன வாய்ஸு? மாடுலேஷன் எப்படி? ஏஐ டூல் பேசுகிற மாதிரி இருக்குமா? சொர்ண கட்ட ஜெந்துங்க என்னத்தை செய்யுது இல்லை? ஃபோன் வந்தான், எனக்கும் வந்தான், உனக்கும் வந்தா. இதுனா இதெல்லாம் புரியுது? அசரீரி பேசான். அசரீரி பேசணுன்னா எப்படி பேசியிருந்துருக்கணும்? இதே கடவுள் கண்டி பேசுகிற மாதிரி இருந்தால் எதுக்கு புக்கெல்லாம் என்ன பண்ணலாம் நேராக? சரி, குறிப்பிட்ட இடத்துல தான் கடவுள் பேசுவார்னா போய் என்ன பண்ணிடலாம் நம்மளும் கூட? என்ன இடம் தான் சொல்லுங்கள். இங்கே வந்தீங்கன்னா கடவுள் பேசுவார், என்ன பண்ணலாம் உண்மையிலேயே? அது அனுமதி ஏன் பெற்று வருது? கடவுள்கிட்ட பேசுறது கூட அனுமதி பெற்று வரணும். ஒருத்தன் ஃபியூச்சர் கக்கூஸ் ஒருத்தன் போட்டுருந்தான், நல்லா இருந்தது. மெனு கார்டு கொடுக்குறாயா? ஏன்டா சாப்பிட்றது தான் கொடுப்பீங்க, போகிறதுக்கு மட்டும் கொடுப்பீங்க? ஆமாங்க, இதுக்கு மெனு கார்டு. ஆமாம், மெனு கார்டு. ஃபியூச்சர் டாய்லெட் நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, நல்லா இருந்தது. அந்த பிள்ளை அழகாக பண்ணிக்கிறான். அவனே பாட்டி வேஷமோ அவனே இது நல்லா ரசிச்சு கேட்டேன் நான். பரவாயில்ல, ஒருத்தன் நல்லவனு இருக்கிறான், நல்ல வீடியோவும் போட்டுனுக்கிறான்ட்டு மெனு கார்டு கொடுக்குறான். என்னடா வெஸ்டர்ன்னா 300 ரூபா, ஆமாம் இந்தியன் டாய்லெட்னா 200 ரூபா. அப்புறமா நியூஸ் பேப்பர்னா 5 ரூபாய். விலையெல்லாம் கரெக்டாக சொல்ல நான். அவன் வேலை சொல்கிறான். நியூஸ் பேப்பரில் தொழிதுனா 5 ரூபா, டிஷ்யூ பேப்பரில் தொழிச்சா 10 ரூபா. உள்ளோ ஹாட் வாட்டர்னா 40 ரூபா, கோல்டு வாட்டர்னா 20 ரூபா. உள்ள ஒய்ஃபை எல்லாம் இருக்குது. இவ்வளோ திங்க் பண்ணி நான் அவசரமாக வருதுடா. பார்த்துட்டியா? ஐடி கார்டு. இதுக்கு ஐடி கார்டு பின்ன யார் பண்ணாங்க தெரியும்? ஐயோ கடவுளே, பார்த்தீங்களா? அது மாதிரிலாம் அசரீரி பேசுதுன்ற எந்த காலத்தில் இருக்கிறோம் நம்ம? ஐயோ கடவுள், ஏமாத்துறான் பாரு கடவுள் பேரில். கடவுள் பேரில் ஏமாத்துறவன் நிறைய பேர் இருக்கிறான். அதில் அசரீரி ஒன்று. கடவுள் வந்து என்கிட்ட பேசினார், கனவுல சொன்னார், அதெல்லாம் சும்மா. ஒரு நல்ல மனிதன் நல்லா வாழணும்னு நினைக்கிறான். அவன் ஏதோ அவனுக்கு தோணுது, அவனால் முடியல, உங்களை கேட்குறான். நீங்கள் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லா இருக்கட்டும். இப்போ ஒரு நல்லது ஒருத்தர் செய்கிறார், யாரோ ஒருத்தர் ஒரு சமூக கூடம் கட்டலான்றாரு. எல்லோரும் சேர்ந்து கட்டுங்க, நீங்கள் காசு கொடுங்க, என்ன பண்ணுங்கள், உதவியாக இருங்க, தப்பு கிடையாது. ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு, ஸ்கூல் கட்டுறாரு, உதவியாக இருங்க. எனக்கு இல்லை, யாருக்கோ கூட சொல்கிறேன். உங்களால் முடியும்னா என்ன பண்ணலாம்? யாரோ ஒருத்தருக்கிறாரு, வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாரு, அவர் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்றீங்க, படிக்க வைக்கிறீங்க, நல்லது. 4 பேர் வாழ நினைக்கிறது சந்தோஷம் தானே, செய்யுங்க. இதுக்கு அசரீரியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. உங்களால் முடியும்னா 4 பேரை வாழ வச்சுட்டு நீங்களே முதல்ல நல்லா வாழுங்க ஃபஸ்ட்டு. அதுதான் என்னுடைய கேள்வி. அதெல்லாம் மற்றவங்கள வாழ்வதெல்லாம் எனக்கு 2வது பிரச்சனை. மூஞ்செல்லாம் சோகமாக வச்சுன்னு எல்லாம் வச்சுன்னு இருமாப்பிள்ளையே சுற்றின்னு இல்லை. அவனை பெரிய மயிறு, அவகிட்ட நான் பேசணும், அவனை அட்மின், அவனை ஆரம்பிக்கிறது நான் வச்சுக்கிறேன், நீ நான் 500 ரூபா வாங்குறது, நான் 2000 ரூபா வாங்குறேன். என்ன இதெல்லாம்? இதுக்கு வர ஜிங்சாக் போகிறதுக்கு ஒரு 4 பேர் உருவாகிறது. அதுக்கா அவன் ஒருத்தன் வர எல்லாம் தாய்மை குரூப் ஆரம்பிச்சுக்கிறேன், ஆண்மை குரூப் ஆரம்பி. 2 பேருக்கும் சேர்த்து தான் செல்ஃப் ரைஸ் வச்சுக்கிறேன். அது அவங்க பெண்கள் இந்த நாட்டில் அடிமையாகிறாங்க, சிந்திக்க மாட்டுறாங்க, தொழில் முனைய மாட்டேன்றாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணலாம், ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுக்கிறாங்க. நாங்களாம் அதுமாதிரி தொழில் முன்னி நாங்களாம் நல்லா இருக்கு இல்லையா? யாருன்னா ஆண்மை குரூப் ஆரம்பித்தா ஆரம்பிங்களா? யாருன்னா வானா நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஆண்மை தானான்றது வளர்றது இல்லை, தாய்மை கட்டாயமாகிடுச்சு. ஆண்மை இருந்தால் கூட வச்சுங்க, தப்பு கிடையாது, உங்கள் இஷ்டம்தான். குரூப்பு நீங்கள் ஆளுக்கு குரூப் ஆரம்பிக்கலாம். ஏன் ஆரம்பிச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர், அவங்க தெரிஞ்ச 10 பேர், அப்படி போகணும் தானே. இவங்களே கும்மி அடிப்பாங்களா? அங்கே போய் இங்கே குடிக்க முடியலையா? அங்கே போய் அடிப்பாங்களாம். இதில் போய் இதெல்லாம் நான் சேர்ந்தேன், அம்மா சாரி பூரி இதெல்லாம் என்ன, இதெல்லாம் அசிங்கமாக இல்லை சனியனே. அசரீரி வந்து சொல்லணுமா அவனுக்கு? கடவுள் வந்து 2 மணிக்கு ஃபோன் பண்ணாலாம், காலைல பேசினாங்களாம், அதனால் எதுனாங்களாம். அது என்ன கதை இதெல்லாம்? அசிங்கமாக இல்லை. எதுடி குரூப் ஆரம்பித்த ஐயாவை பேசுறதுக்கு? அப்போ உன் ஃப்ரெண்டுங்க உன் சொந்தக்காரெல்லாம் போடுறீங்க, நானே எடுத்து வந்து போகிறேன், போட வேண்டியது தானே. இதுவே கூட சொல்லலாம், காசு கொடுக்குறவங்களாம் அட்மின் ஆகலாம். காசு கொடுக்காத பெண்களையும் ஐயாண்ட உபதேசம் வாங்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? தாய்மையை வந்து உபதேசம் வாங்காதவர்கள் போட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? உபதேசம் வாங்க வைக்கலாம் தானே. சும்மாலாம் சுற்றிக்கிறீங்க, புடவை கட்டி இழுத்து போய் சுற்றி நிற்கிறீங்க, பொம்பளையாக வாழ்ந்துக்கிறீங்க, என்ன புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துக்கிறீங்க. கடவுள் கொஞ்சம் அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டேன்றாளுங்க. இங்கே கும்மி அடிக்கலாமா? என்னத்தை சொல்லி என்னத்தை செய்யுது? இதில் அசரீரி வரணுமா உங்களுக்கு?
நான் அசரீரி மாதிரி இந்த வாய்ஸ் மெசேஜே போட்டேன். அலா எள்ளு பேசுகிறாரு. அவர் ரொம்ப அழகான ஒரு வரம். எந்த அசரீரியும் கடவுள்னா பண்ண மாட்டான், பேச மாட்டான். உங்களுக்கு தோணுது, அது நல்லதாகவும் இருக்கலாம், நல்லதாகவும். தோட்டத்தெல்லாம் தப்பும் இல்லை, தோட்டத்தெல்லாம் சரியாக இல்லை. நீங்கள் கேட்கணும், எனக்கு இப்படி தோணுது, இதை நான் நடைமுறைப்படுத்தவா நான் யாரை கேட்கணும்? நீங்கள் அந்த மாதிரி அசரீரி சொல்லிச்சு, மட்டை சொல்லிச்சின்னு யாரை ஏமாற்றிக்காதீங்க. நஷ்டம் உங்களுக்கு. கடவுளின் பேரில் ஏமாந்தால் குற்றம் உங்களுது. ஒருத்தன் அழகாக சொல்லுங்கிறான், கடவுள்லாம் பண்ண மாட்டார், பேச மாட்டார். பசி எடுக்க வச்சது கடவுள் தான். உனக்கு பசியை குத்துது யார்? கடவுள் தான். உனக்கு ஊரில் குத்துது யார்? கடவுள் தான். உனக்கு தாகம் குத்துது யார்? கடவுள் தான். தோணை வச்சது யாருன்னா கடவுள் கிடையாது. ஏன்? பிறவியில் இங்கே அங்கே கற்றுக்கிறதெல்லாம் மனசில் இருக்குது. கற்றுக்கிறது தான் என்ன ஆகுது? தோணுது. எதுவுமே கற்றுக்காத உனக்கு தோணா? உனக்கு ஹிந்தியில் 4 வார்த்தை தோணுதா பாரு. உட்காந்து நமக்கு ஹிந்தியில் ஒரு 4 வார்த்தை தோணணும், தோணவே தோணாது. தோணணுன்னா அவனுக்காக 4 வார்த்தை. ட்ரெயினில் போகும்போது அண்டா சாப்பிட்டு பேதியாக இருந்தனால அண்டா ஒரு வார்த்தை. அப்புறமா தும்கி யா ஏசு அச்சாகே பாட்டு கேட்டுக்கிறோம். அச்சாகேன்னா நல்லா இருக்கு. அச்சாகே கர் பகர் அது என்னது? ஓ ககா ககாங்கா கர் ஓ வீடு, அந்த மாதிரி தான் தோணும். ஏன் ஹிந்தியில் உனக்கு தோணல? அசரீரி ஏன் ஹிந்தியில் வரல? உள்ள டப்பா காலி. ஹிந்தியில் வரவே வராது. உட்காந்து நீ நல்லா யோசியா. இங்கிலீஷில் ஒரு போயம் எதிர்த்துறா, உடனே உனக்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். வேறு வார்த்தை தெரியாது என்ன? தமிழ் எது சொன்னால் பூந்து விளையாடுவேன். ஏன்? அந்த மொழி, அதில் நான் வளர்ந்துருக்குறோம், வேதம். ஏன் உனக்கு ஹிந்தி வரல அசரீரியில்? அப்போ அசரீரின்னா உள்ளேருந்து என்ன பண்ணிது? ஒன்று அசல் ஒன்று ரீதி பண்ணிக்குது. நீ என்ன நினச்சிட்ட? அதை புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அப்போ தோன்றதுக்கு ஹிந்தியில் நமக்கு ஏன் தோணாது? தெரியாது. ஒன்றுமே நான் உனக்கு தெரியாத ஒரு பாஷையில் தோணுதா பாரு. ஆனால் எனக்கு தோணுச்சு. எனக்கு புரியாத ஒரு பாஷையை நான் பேசின்னு இருந்தேன், கத்தின்னு இருந்தேன், உரல் இருந்தேன். மைக்ரோமேக்ஸில் ரெக்கார்ட் பண்ணி கேட்டேன். அது பெருமொழியோட சம்மந்தப்பட்டது. பெருநாட்டில் இந்த மொழிக்குது இல்லை, அதோட சம்மந்தப்பட்டு அது எங்கேயோ கத்துன உளறதெல்லாம் உள்ளே போயினா இது சத்தமாக தான் வருது, மீனிங் இல்லை. ஒரு குழந்தை இப்போ கூட பேசுது, காட்டுப்புலி, சிங்கம், ராஜா, வார்த்தைகளை தெரிஞ்சிச்சு. குழந்தைங்க மயிலைங்க பேசும்போது பார்த்துக்கிறீங்களா? கோக்க தெரியாது, எல்லாத்தையும் பேசும். காட்டு ராஜா, சிங்கம், இன்னொன்னமோ சொல்கிறான் அவன் இஷ்டத்துக்கு. ஏன்? மனசில் வார்த்தைங்கள்லாம் போயிடுச்சு. அந்த வார்த்தையை திரும்ப கற்கிறான், சத்தத்தை தான் கற்கிறான். அது மீனிங் தெரியாது அவனுக்கு. சிங்கம்னா மீனிங்கு தெரியாது, காட்டுப்புலினா மீனிங்கு தெரியாது. அப்போது நமக்கு உள்ளே என்ன தெரியுதோ அதுதான் என்ன ஆகுது? தோணுது. தெரியறதெல்லாம் சரியாக தெரிஞ்சு வச்சிங்கயா? கேட்டியா உன்னை? இப்போ இந்த மாதிரி அசரீரி அது இதெல்லாம் கடவுள் பேசினா பெரிய பிரச்சனையா? அவன் அடிப்பான். ஏன் மொழியில் ஏன்டா பேசல? என்ன குருவிக்காரன் டென்ஷன் ஆகிடுவான். நாங்கள் எழுத்தே இல்லாமல் பேசிக்கிறோம். என்னடா கேட்க மாட்டேன். கடவுள் ஒரே பிரச்சனை தான், ஆளாளுக்கு அடிப்பானுங்க. என்ன ஏன்டா ஏன் மொழியில் பேசலன்ட்டு? எவனோ ஒத்துனுங்கிறான். அவங்க கூட பேசினா ரிச்சுவானா எவனோ ஒத்துங்கிறான். லூசுங்க, மண்ணுக்கு இருக்குங்க, பைத்தியம். காலகாலமாக முட்டாள்தனத்தில் வந்தவன் தான் கடவுள் பேசினா ஒத்துப்பான். நீ தெளிவானவனா தான் என்ன பண்ணக்கூடாது? இந்த அசரீரி பேசுது, மட்டை பேசுது, கடவுளை கூட பேசலான்னா இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான். பேசுது, போய் சேருங்கன்றேன். கடவுள் பேசுவார், என்ன பண்ணுங்க? போய் கடவுளை கூட உட்காந்து பேசுங்க. சேர் போட்டு உட்காந்து, என்ன சார் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் காலைல எத்தனை முறை கக்கூஸ் போவீங்க? என் குரு சொன்னார், அவர் 2 வாட்டி போவாராம். ஆமாம், போயிட்டு போயிருக்கு. திரும்ப அதே மலைக்குடல் அவருக்கு தங்குதான். டாக்டர்கிட்டே போனேன். நான் போனேன், இதெல்லாம் உண்மை. எனக்கு ஒரு நாளைக்கு காலையில் 2 வாட்டி வந்துடும். சீராக ஒரு வாட்டி போய்டுமா, கொஞ்சம் சேர்ந்து வச்சுக்கோ. குளிச்சுட்டு கிளம்புனா அநியத்திக்கு வரும். திரும்ப அதை அமுக்கிட்டாக்கா நிம்மதியாகிடுவேன். அதோடு திரும்ப சாயந்தரம் தான். ஏன் பிரச்சனை இது? டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், சார் 2 வாட்டி அது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. குடல் சுத்தமாகி வந்துட்டு திரும்ப என்ன ஆகுது? இருக்கிறதெல்லாம் இதாகி வருது. ஒரு கிளாஸு கழுவி ஊற்றிட்டு போய் இது கடைசியாக கொஞ்சம் நிற்கல, அது மாதிரி நிற்கிது உனக்கு, அது ஒரு பிரச்சனை இல்லைன்னாரு. இதெல்லாம் வெளிநாட்டு போனால் நடக்காது. நான் சாப்பாடுலாம் சாப்பிட்டா ஒரே வாட்டி போயிட்டுருவேன். கரெக்டாக நீட்டாக வர வந்துடும். சாப்பிட்ற சாப்பாடு அப்படி. இங்கே சோறு கீறு அதெல்லாம் சாப்பிட்ணுன்னா அங்கே போனால் வேறு மாதிரி சாப்பிட்ணுப்பேன். கீரெலாம் சாப்பிட்ணும். பீஃபாக இருக்கும். அங்கே பீஃப் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இங்கே எங்கள் செத்த மாட்டை தான் அறுத்தரானுங்க. அங்கெல்லாம் ப்ரெஸ்ஸாக அதுக்குன்னே வளர்த்தா இருக்கிறாங்க. இங்கே தான் அது மாதிரிலாம் அலோவ் பண்ணுறதே இல்லையே. அதனால் திட்டு மாடு ரோட்டில் போனது, அடிச்சது, கேடு, முசுடு, புள்ள பெற்று முச்சிந்து வேலைக்காக பீஸ் தான் இருக்கிறாங்க.
ஆமாம், மாட்டுக்கறி இங்கே சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க. நீங்கள் பண்ண மாட்டுக்கறி ஐயா சொல்லிட்டாரு, நீங்கள் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. இதெல்லாம் அசரீரி சொல்கிறது இல்லைங்க, நானாக பேசிக்கிறேன். நீங்கள் பண்ணு, இதெல்லாம் அசரீரி சொல்லுதுன்னு நினச்சினுக்கு போகிறீங்க. புரிஞ்சிச்சா? கடவுள் பேசினா என்ன பிரச்சனை அவருக்கு? ஓர வஞ்சனக்காரன் அவன், ஒரு மொழி மட்டும் தெரிஞ்சு வச்சு. இதுக்கப்புறமா கடவுள் பேசுவார்? ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைங்க, கடவுள் பேசுவார். ஒத்துக்குனீங்கன்னா கடவுள் பேசுவாரா? அசரீரியா? கடவுள் குரல் தான் அசரீரியா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.